வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிஜே சோமசுந்தரம் பேசுகிறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருன்னு தெரியுங்களா? நீங்கள் வந்து மதுரை பாண்டியன் கோயில் வந்து மதுரையில் பார்த்துப்பீங்க. ஆனால் அந்த பாண்டியன் கோயில் இன்னொரு மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? என்னங்க சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாங்க. இன்றைக்கி தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் கும்பக்கோரை அரியகுளத்தில் தான் அந்த பாண்டியன் கோயில் இருக்குது. அதை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து கரெக்டாக கும்பகோரிலேருந்து பிரியணும். சரிங்களா? இது வந்து அந்த கோயில் போகிற ரோடு. இந்த காட்டுறேன். இது வந்து நம்ம கும்பகோரா இது ரோடு. இது வந்து நம்ம பெரியகுளம் ரோடு. ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தோம்னா, பெரியகுளத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவோ இல்லை பைக்கில் தான் வர முடியும். ஏன்னா இங்கே வந்து பஸ் வசதி கிடையாது இந்த சைடு. ஸோ நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சோம்னா, சேர் ஆட்டோனா 20 ரூபா, இல்லை ஆட்டோனா 100 ரூபா கேட்பாங்க. நீங்கள் பாண்டியன் கோயில் போகணுன்னு சொன்னாலே, கும்பகோர பாண்டியன் கோயில் போகணுன்னு சொன்னாலே கரெக்டாக ஆட்டோ வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க. பெரியகுளத்திலிருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் இந்த கோயில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரோடு பெரிய இடத்துல இருக்கோம். இப்போ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஸோ வாங்க போய் கோயிலுக்குள்ளே போய் வரணும். தென்னை மர தோப்புக்குள்ள குயிலே என்ன தேடி வந்த செய்தி சொன்ன குயிலே. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பாட்டு பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம இந்த பாண்டி கோயில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ள இருக்குது. ஸோ அதனால இந்த பாட்டு நான் பாடுறேன். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து கோயில் வாசப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். ஸோ நான் முதல்ல ஆரம்பத்துலேருந்தே சொன்னதான், நம்ம மதுரை பாண்டியன் கோயில் அப்படியே அசல் இங்கே இருக்குது. அது அசல், இது வந்து ஜெராக்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ அந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயில் எப்படி இங்கே தோன்றுச்சு, எதுக்காண்டி இங்கே வந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நிறையா யூடியூப் சேனலில், வேந்த டிவி சேனல்லாம் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் என்னோட பதிவுக்காண்டி உங்கள் பிஜே சோமசுந்தரம். இந்த கருப்பும் பாசத்தை நீ அளந்து பார்க்காத, அதை அளந்து பார்க்கத்தான் இந்த கடலும் பத்தாத. காத்து சேட்டையும் இவர் எது கண்ணிக்காத, கருப்ப வச்ச குறியில ஒரு பொடியும் தப்பாத. கருப்பு வருது பாருங்கடா, நாதிர வருது பாருங்க. சோட்டானிக்கரை பகுதியம்மன். இது மடப்புற காளீஸ்வரி அம்மன் கோயில். இது வந்து தொட்டச்சி அம்மன். இது வந்து சப்பானி முத்துமாரி. இது நம்ம வீரபாண்டி மாரியம்மன் கோயில். காக்கில் கோடை கொண்டம்மா. மதுரை மீனா காவக்காரி, மதுரைக்கு சொந்தக்காரி, மதுரை மீனா காவக்காரி. மொட்டை கோவரங்காத்த வரா வாரப்ப பாண்டி முனி சந்தன வர்ற சந்தன ஐயா சந்தன வாட பாண்டி சமஜமங்குதெல்லாம் குங்கும வாட ராசா குமுகுமுங்குதெல்லாம் தருவாட பாண்டா இந்த
நம்ம கும்பகோரோட பாண்டியர்கள் வரலாறுல பார்ட் 2ல் பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்கள். என்னோட உங்கள் விஜய் சோமசுந்தரம். தேங்க்யூ.